பொள்ளாச்சி அருகே உள்ள புளியம்பட்டி ஊராட்சி தந்தை பெரியார் நகரில் ரூபாய் 1,27,00,000 மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூட பணிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டி, ஆதி திராவிடர் மக்களுக்காக கல்லூரி மாணவிகளுக்காக இன்னைக்கு சமூக நீதி விடுதிகள் புதிய முறையில் கட்டப்பட்டு இருக்கு. சகல வசதியோடு கட்டப்பட்டு இருக்கு. அதனால் அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. நீங்களே போய் கோயம்புத்தூரில் இருக்கிற சில விடுதிகளை போய் இப்போ பார்வையிடுங்க. தனியான முறையில் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஹாலில் ஒரு ரூமில் இருப்பாங்க. பொது கழிப்பிட வசதி, பொது குளியலறை அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா 6 மாணவிகள் தான். 6 நபர்களுக்கு தனியான அறை, அவங்களுக்கு தனியான ஒரு குளியலறை, கழிப்பிட வசதி. அது இல்லாமல் அந்த 6 பேருக்கு தனியான முறையில் ஒரு பால்கனி, சிட் அவுட்டு இதெல்லாம் தரோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு ஹாலில் பல்வேறு வசதிகள், இணையதள வசதிகளோட கம்ப்யூட்டர்ஸ், அது இல்லாமல் லைப்ரரி, அது மட்டும் இல்லாமல் இன்டோர் கேம்ஸ், அதாவது கேரம் போர்டு, செஸ்ஸு, டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் தரோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இருபுறம் முன்புறம் பின்புறமும் பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமும் காற்று போகிறதுக்காக கோர்ட் யார்ட்ஸ், ஓப்பன் டு ஸ்கை சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தரோம். இது இல்லாமல் தனியான டைனிங் ஹால், ஸ்டோர் ரூம், கிச்சன், அதாவது சகல வசதியோடு இன்றைக்கி நம்ம சமூக நீதி விடுதி கல்லூரி மாணவிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் கட்டிட்டு இருக்கிறார். இது மாதிரி வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு விடுதிகள் கட்டப்பட்டிருக்கு.